டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உங்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை 10:05 மணிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி எனக்கு. ஏன்னா உங்களோடு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, அரசனுடைய திட்டங்களை எடுத்து சொல்கின்ற வாய்ப்பும் எனக்கு கிடைக்கிறது. அந்த வகையில் இந்த வாரம் இந்த உத்தியோகினி அப்படின்ற, அதாவது பெண்களுக்கான ஒரு திட்டத்தை மத்திய அரசு அறிவித்திருக்காங்க. அறிவிச்சே கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் ஆகிறது. 2020 இந்த கொரோனா டைமில் குறிப்பாக இந்த திட்டம் வந்தது. இந்த திட்டம் வந்ததற்கான காரணமே சுயசார்பாக பெண்கள் எப்படி செயல்படுவது, குறிப்பாக அதுக்கு முன்னாலேயே நமக்கு செல்ஃப் ஹெல்ப் குரூப்லாம் இருக்குது, சுய உதவி குழுக்கள் இருக்கிறது. அந்த குழுக்களுக்கு எப்படி நிதி கொடுப்பது, அவர்களுக்கு என்ன வட்டி விகிதம், வங்கிகள் மூலமாக எப்படி அந்த லோன், அந்த கடனை பெறுவது, எத்தனை ஆண்டுகளுக்கு அந்த கடனை திருப்பி கட்டணும், அந்த கடன் வாங்குவதற்கு என்ன தகுதிகள் வேண்டும், என்ன மாதிரி ஏதாவது சான்றிதழ் வேணுமா அப்படின்லாம் பல சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். அந்த திட்டத்தின் பேர் உத்தியோகினி. 2020 கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக செயல்பட்டுட்டு வருது. இதெல்லாம் நம்ம கேள்விப்படலையே தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னால், அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான் இந்த நிகழ்ச்சி. அது குறித்து பேசுவதற்கு எப்போதும் போல திரு வெங்கடேசன் மிக அருமையாகவும் எளிமையாகவும் உங்களுக்கு அதை எடுத்து சொல்ல இருக்காரு. இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். குறிப்பாக பெண்கள் இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 3 லட்சம் நினைக்கிறேன், அந்த 3 லட்சம் வரைக்கும் அந்த கடன் உங்களுக்கு கிடைக்கும். அதை வைத்து நீங்கள் ஒரு தொழில் தொடங்கலாம். உங்கள் சார்பாக அவர் வரவேற்கிறேன். வணக்கம் வெங்கடேஷ். வணக்கம் சார். அதாவது நாம் இந்த வழிகாட்டி நிகழ்ச்சியில் பல திட்டங்கள் குறித்து பேசியிருக்கோம். இப்போ நாம் சமீபத்தில் கூட இந்த ஜன்தன் யோஜனா கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டுகளை நிறைவு பெற்றது. அதனால் எப்படியும் நல்ல வரவேற்பு இருந்தது அந்த திட்டம். ஒரு ஜன்தன் திட்டத்தின் மூலம் இவ்வளோ கனெக்டிவிட்டி இருக்கா, இவ்வளோ நெட்வொர்க்கில் அது ஒர்க் பண்ணுதான்றதை கற்பனை செய்ய முடியலன்ற மாதிரி பல தகவல்கள் நம்மளுக்கு. இப்போ அந்த வகையில் மீண்டும் ஒரு மத்திய அரசு பிரதமர் மோடி அவர்கள் இந்த உத்தியோகம்னா நம்மளுக்கு தெரியும் வேலை. ஆமாம். அப்போ உத்தியோகினின்னா அந்த ஜெண்டர் ஃபீமேலாக தான் இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். ஏற்கனவே நம்ம செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்காங்க, ஆனால் இன்னும் வேறேக எந்த வகையில் செய்யலாம் தான் அந்த யோகினி திட்டத்தை 2020 தொடங்க நம்ம கேள்விப்படுறோம். இந்த திட்டத்தினுடைய ஏன் மற்ற திட்டங்கள் இருக்குது, ஆல்ரெடி இருக்குது, ஏன் இந்த திட்டத்தை திருப்பி கொண்டு வரணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்களேன். உத்தியோகினி யோஜனா திட்டம் சார் 2020 கடுமையான கோவிட் டைம் தான் அந்த திட்டத்தை ஆரம்பித்தாங்க. ஏன் இதை நான் பதிவு செய்யணும்னா, 2020 கோவிட் டைமில் ஏன் ஆரம்பித்தாங்கன்னா, அந்த டைமில் நிறைய பெண்கள் வீட்டிலே சும்மா இருந்தாங்க, ஆண்களும் சும்மா இருந்தாங்க, பெண்கள்னா அப்போ கோவிட் டைமில் வெளில வர முடியாது. அப்போ இந்த பெண்களுக்கு உடனடியாக நம்ம பொருளாதாரத்தில் மேன்மை அடையாமல் கம்மியாகிட்டே வந்தோம். நிறைய பேர் கோவிடில் சொந்த நகரமயக்கள்லேருந்து காலி பண்ணிவிட்டு கிராமத்துக்கு போனவங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் நகரத்தில் வாடகை கொடுக்க முடியல, சாப்பிட முடியல. ஏன்னா அவங்க வருமானம் கம்மியாகிடுச்சுல, வேலை இல்லாதப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம கிராமத்தில் போயிட்டு நல்லதோ கெட்டதோ ஏதோ விவசாயம் பண்ணிக்கலாம், ஏதோ இருக்கிறத சாப்பிட்டு நம்ம போய்க்கலான்ட்டு பாதி பேர், சில பேர் நடந்தெல்லாம் போனதாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி டைமில் அவர்களுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தணும்னு சொல்கிறதுக்காக குறிப்பாக பெண்களுக்கு ஒரு தற்சார்பு பொருளாதாரமாக ஆத்ம நிர்பார் மூலம் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும் தான் உத்தியோகினி யோஜனா ஸ்கீமை 2020 அறிமுகப்படுத்தினாங்க. இன்றைக்கி வரையும் அது சக்ஸஸாக போயிட்டுருக்கு. இந்த திட்டத்தில் பெரிய ஒரு பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88 தொழில்கள் நீங்கள் செய்யலாம். அது ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. 88 தொழில் சார்ட் கொடுத்து இடிபின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த இடிபி ப்ரோக்ராமில் போயிட்டு 3லேருந்து 6 நாள் ட்ரைனிங் செஷன், இங்கே எம்எஸ்எம் பண்ணுறாங்களே அந்த மாதிரி அந்த 6 நாள் ட்ரைனிங் செஷன் போய் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு அந்த 88 பிஸ்னஸ் தொழில்களில் எது உங்களுக்கு பிடித்திருக்கோ நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை வைத்திருந்தால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பேங்க்குக்கு போகலாம். எந்த பேங்க் போகலாம்னா நேஷ்னலைஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க்கு, கூட்டுறவு பேங்க்கு, ப்ரைவேட் செக்டர் பேங்க்கு, எந்த பேங்க்லையும் போயிட்டு நான் அந்த இடிபி சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன், நான் இந்த ட்ரைனிங் செஷன் 3லேருந்து 6 நாள் அட்டன் பண்ணிட்டேன், நான் இந்த தொழிலில் செய்ய போகிறேன், குறிப்பாக நான் ஒரு பொம்மை தயாரிப்பில் ஈடுபட போகிறேன், எனக்கு நீங்கள் லோன் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்கீமை தெளிவாக நீங்கள் தயாரித்து அதற்கான ஒரு தயாரிப்பத்தோடு எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் பேங்க் மேனேஜர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் இந்த ஸ்கீமினுடைய இன்கம் சோர்ஸ் என்ன, இது எப்படி சந்தேகப்படுத்த முடியும், இதுக்கான வருமானம் வருமா அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்த்துட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துணும். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அவர் அந்த பேங்க் மேனேஜர் அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் சாட்டிஸ்ஃபைடு ஆகிட்டார்னா உடனடியாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 3 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. இந்த 3 லட்ச ரூபா எவ்வளோ நாள் கட்டணும்னா 6 இயர்ஸ் டெனர் இருக்குது. 6 வருஷத்தில் நீங்கள் 72 மாதம். ஆமாம், தாராளமாக 6 வருஷம் பொறுமையாக கட்டிக்கலாம். இந்த 3 லட்சம் யார் யாருக்கு கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டேன். இது ஆத்ம நிர்பார் திட்டத்தின் மூலம் மக்களிடம் கொண்டு போய் சுயசார்பில் 88 தொழில்களில் யார் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ நீங்கள் இதுக்கு என்னென்ன தேவை, இதுக்கு தேவைன்னா உங்கள் ஆதார் கார்டு வேணும், உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும், உங்களுடைய உங்களுடைய ஐடி கார்டு வேணும், ரேஷன் கார்டு வேணும், இருப்பிட சான்றிதழ் வேணும், வருமான சான்றிதழ் வேணும். இந்த வருமான சான்றிதழ் வேணும்னு சொல்கிறப்ப தான் இதை குறிப்பிடணும். உங்கள் குடும்பத்தினுடைய வருமானம் 2 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும் ஆண்டுக்கு, வருஷத்துக்கு. 2 லட்சத்துக்கு மேலே இருந்தால் நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் இல்லை.
2 லட்சத்துக்கு மிகாம, அதாவது ரொம்ப ஒரு தொழிலே தொடங்க முடியாத கண்டிஷனில் ஆட்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு தான் அந்த ஸ்கீம். ரெண்டாவது வந்து நான் முன்னாடி சொன்னேன் பாருங்க, அந்த 2 லட்சம் இருக்கணும் வருமானதுன்னு சொன்னவங்களா, அதில் வந்து எஸ்சி எஸ்டிக்கும் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு விதவைகளுக்கும் அந்த உச்ச வரம்பு கிடையாது. எவ்வளோ வேணா இருக்கலாம், எவ்வளோ வேணா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆமாம், குறிப்பாக விதவைகளுக்கும் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு எதுவுமே கிடையாது. ஏன் அப்படி அது குறிப்பிட்ட அவங்க அப்படி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களால் தான் வேறு இடத்துக்கு செல்ல முடியாது. இப்போ விதவையாக இருக்கிறாங்க அப்படின்னா கணவன் இல்லை அவங்கள்ட்ட, அவங்க தான் வருமானத்தை நோக்கி நகரணும். அவங்க சம்பாதிக்கிற காசை வட்டியாவோ லோனாவோ கட்ட முடியாது. அப்போ இஎம்ஐ மட்டும் நீங்கள் கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடும். அப்போ இதில் சப்சிடி என்னன்ற ஒரு இருக்குல்ல, கவர்மெண்ட் வந்து ஒரு மானியம் கொடுக்குறாங்க எல்லாருக்கும். மானியம் வந்து இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, இந்த லோன் கொடுக்கறது மூலம் இந்த வட்டியை வாங்கி கவர்மெண்ட் ரன் பண்ணுன்றது அவசியம் கிடையாது. இந்த லோன் மூலம் பல மக்கள் பயனடையணும் தான் கவர்மெண்டோடைய பாலிசி. அப்போ மானியம் யார் யாருக்கு தராங்கன்ற ஒரு கேள்வி வருது. மானியம் வந்து இதை எஸ்சி எஸ்டி அதே மாதிரி விதவை பெண்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 50% மானியம் கொடுக்குறாங்க. அதாவது 1.5 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா கட்டினா போதும், மிச்சம் 1.5 கட்டி முடிச்சோன்னா 1.5 லட்ச ரூபா அந்த 1.5 லட்சம் கட்டி சென்ட்ரல் கவர்மெண்டே கட்டிடும். 50% 1.5 லட்சம் நீங்கள் 3 லட்சம் வாங்கினா 1.5 லட்சம் கட்டினா போதும். மற்றவங்களுக்கு 30% மானியம் கொடுக்குறாங்க, 1 லட்ச ரூபா. ஆமாம், அப்போ அவங்க 2 லட்சம், அவங்க 2,90,000 ரூபா கட்டினா போதும். இல்லை 2 லட்சம், ஆமாம் 2 லட்சம் கட்டினா போதும். அவங்க 3 லட்சம் கடை வாங்கிக்கலாம், 3 லட்சம் கடை வாங்கிட்டு 2 லட்சத்தை கட்டினா போதும். 2,10,000 கட்டணும், 90,000 ரூபா அவங்களுக்கு இது போகும், 30%. சரிங்களா? அப்போ 2,10,000 மற்றவங்களுக்கு எஸ்சி எஸ்டியில் இந்த இதில் இருக்கவங்களுக்கு வட்டியே கிடையாது, மானியம் 50% கொடுக்குறாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்குறாங்கன்னா, இது மூலம் வந்து புதுசாக தொழிலதிபர்களை உருவாக்கணும், தான் வாங்கிய லோனை கரெக்டாக கட்டணுன்ற ஒரு கான்செப்டில் அவங்க வரணும். அவங்க இந்த லோனை கரெக்டாக கட்டினாங்கன்னா, இந்த லோனை கரெக்டாக கட்டினதுனால இதே அக்கௌண்ட்டுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு வரப்போ இவர்களை மாதிரி நிறைய பேருக்கு அதே பணத்தை அவங்க கொடுப்பாங்க. அப்போ இவங்க லோன் நீங்கள் அப்ளை பண்ணோன்னா ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட மாட்டாங்க. நீங்கள் ட்ரைனிங் செஷன் போயிட்டு வந்து உங்களுக்கான எல்லா பேப்பர்ஸையும் நீங்கள் சப்மிட் பண்ணி அது பேங்க் மேனேஜர் பண்ணி நீங்கள் ட்ரைனிங் செஷன் அட்டன் பண்ணால் மட்டுமே அந்த லோன் கிடச்சிடாது. இவங்க இந்த விஷயத்தை எடுத்து செஞ்சு இதை வந்து கரெக்டாக லோன் கட்டுவாங்களான்றத உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஷோ பண்ணணும். இல்லை இப்போது இந்த ட்ரைனிங் சொல்லிட்டு இருக்கீங்க, இது வந்து இந்த ட்ரைனிங் எங்கே கொடுக்குறாங்கன்னே தெரியாது நிறைய பேருக்கு. ஏன்னா நீங்கள் சொல்கிற அந்த 2 லட்ச ரூபா ஆண்டு வருமானம் உள்ள நிலைமையில எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் வந்து கொஞ்சம் குறைந்து தான் இருப்பாங்க. நான் தவறாக சொல்லலை, பெரும்பான்மையான இடங்கள் அப்படி இருக்கா. இப்போ நான் இந்த ட்ரைனிங் எடுக்கணும்னு ஒரு பெண் நினைக்கிறாங்க, அவங்களுக்கு வயது வரம்பு கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க, வருமான உச்ச வரம்பு தான் இருக்குது, 2 லட்ச ரூபாய் இருக்குது. சரி, அவங்க ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாரு, ஏதோ ஒரு கேஷுவல் லேபராக போகிறாரு, ஏதோ கிடைக்குது. இப்போது நான் இந்த ட்ரைனிங் எடுக்கணுங்க, ஹஸ்பண்ட் சொல்கிறார் போய் எடுத்துகிட்டு வாங்க, எங்கே போய் அவங்க அந்த ட்ரைனிங் எடுக்குது? வயது வந்து 25 வயதுலேருந்து 55 வயதுக்குள்ளவங்க தான் அப்ளை பண்ண முடியும். 55 தாண்டி பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து ட்ரைனிங் நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன், முன்னாடியே பதிவு பண்ணேன், நீங்கள் பேங்க்குக்கு போயிட்டு எனக்கு இந்த லோன் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா பேங்க் மேனேஜர் முதல்ல சொல்லுவார், 88 அந்த கோர்சஸ் இருக்குது பாருங்கள், அதில் நீங்கள் ட்ரைனிங் செஷன் 3லேருந்து 6 நாள் எம்பவர்மெண்ட்டு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை அட்டன் பண்ணிவிட்டு வாங்க. அந்த சர்டிஃபிகேட் மஸ்ட். அதுதாங்க அந்த ட்ரைனிங் யாருக்கு பேங்க்லேயே சொல்லிட்டுவாங்க எங்கே போகணுன்ற சொல்ல. நீங்கள் அப்ளிகேஷன் வாங்குறப்ப பேங்க்கில் தானே அப்ளிகேஷன் தராங்க. சார் எனக்கு வந்து உத்தியோகி யோஜனா திட்டத்தில் அப்ளிகேஷன் கொடுங்க, கொடுத்தவொடனே நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறோம், இந்த ட்ரைனிங் செஷன் நீங்கள் எங்கே இந்த இதில் நடக்கும், இந்த இதில் அப்ரோச் பண்ணால் இந்த நம்பர்ஸ் தான் இந்த முகாமில் நடக்கும், நீங்கள் போய் அட்டன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறப்ப, ஏன்னா இந்த லோன் வாங்குறது கம்பல்சரி இடிபியோட சர்டிஃபிகேட் முக்கியம். இடிபி வந்து சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அந்த லோனை அவங்க கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குறது ஏன் அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க 6 குடரில் லோன் வாங்குறேன்னு வாங்கிட்டு எனக்கு பிஸ்னஸ் பண்ண முடியலங்க, கட்டு போச்சு, என்னால் கட்ட முடியலங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் நஷ்டம், நாட்டுக்கும் நஷ்டம், வீட்டுக்கும் நஷ்டம். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு 3லேருந்து 6 நாளுக்கு ட்ரைனிங் செஷன் போகிறப்ப நீங்கள் 88 தொழில்களில் எந்த தொழில் தேர்ந்தெடுக்குன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதில் குலத்தொழில் வரலாம், உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் தையல் தொழில் வரலாம், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், இதை நம்ம வந்து கொண்டு போய் எல்லாரோடையும் சேர்க்கலாம், எது வேணால் வரலாம். அப்படி எது மேலே வரப்போ உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வருது. தன்னம்பிக்கை வர்றப்போ அவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் இந்த தொழிலை கற்றுக்கிட்டா இவ்வளோ பொருளை நீங்கள் தயார் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங்க்கு இப்படி போகணும், இதை எடுத்துகிட்டு போய் இங்கே நீங்கள் காட்சிப்படுத்தணும், இதை நீங்கள் வந்து டிஜிட்டலில் ஏற்றணும், இல்லை உங்களால் இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாதா, எங்ககிட்டே நீங்கள் மொத்தமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு அந்த 3 to 6 நாள் உங்களை தயார் பண்ணிவிடுவாங்க. இது கல்வி அறிவு முன்னாடி சொல்லிட்டேன், கல்வி அறிவு குவாலிஃபிகேஷனில் வயசு தான் குவாலிஃபிகேஷன். 25லேருந்து 55 வயசு தான் இடிபி சர்டிஃபிகேட். இது ரெண்டும் தான் கைத்தொழில். இப்போது அது 3 to 6 நாள் ட்ரைனிங் செஷன் ஏன் போய் அந்த இடிபி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு பேங்க் மேனேஜர் இன்சிஸ்ட் பண்ணுறாங்கன்னா,
பொருளை யார் வேணால் தயாரிச்சிடலாம். பொருள் இப்போ போகிறீங்க திடீர்னு நீங்கள் ஒரு காகிதப்பூ கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு காகிதப்பூ கட்ட தெரியும் என்ன பண்ணுவீங்க, கம்பியை வாங்க காகிதம் கொடுப்பாங்க, கடன்னு கட்டி வச்சிருவீங்க. அது கட்டி அடக்கி தான் வைக்க முடியும். அது எப்படி காசாக்குறது? அப்போ இந்த ட்ரைனிங் செஷனில் 3லேருந்து 6 நாளில் இது எப்படி தயாரிக்கணும், இதோட ரா மெட்டீரியல் எங்கே வாங்கணும், எவ்வளோ கம்மியாக கிடைக்கும், எப்படி சந்தைப்படுத்தணும், எப்படி காட்சிப்படுத்தணும், இதை எப்படி விற்கணும், எப்படி காசாக்கணும், காசான பிறகு இது அக்கௌண்ட்டுக்கு ஜன்தன் அக்கௌண்ட் மூலம் எப்படி அக்கௌண்ட்டுக்கு வரும், நம்ம லோனை எப்படி கட்டணும். அதனால தான் இவங்கெல்லாம் பிகினர்ஸாக 2 லட்சம் வருமானத்துக்கு கம்மியாக இருக்கவங்க, விதவையாக இருக்கவங்க, மாற்றுத்திறனாக இருக்கவங்க, ஷெட்யூல் ட்ரைப்ஸு ஷெட்யூல் காஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பெனிஃபிட் கொடுக்குறாங்கன்னா அவர்கள் தான் இது நாள் வரையும் தொழில் என்று சுயமாக ஆரம்பிச்சதே கிடையாது, சிந்திச்சதும் கிடையாது. சொல்ல வழி தெரியல. இப்போ நான் மோடிஜி அவர்கள் திட்டங்களை பாதி திட்டங்கள் யாருமே எந்த விஷயத்தையும் இது நாள் வரையும் தொடாத நபர்களை தான் தொடாத நபர்களை கண்டுபிடித்து எல்லாரும் கிடைக்க வேண்டும் சொல்லுவாங்களே, எல்லோருக்கும் எல்லாம் நிலை கிடைக்கணும், இல்லாத நிலை வேண்டும் சொல்லுவாங்களே, சப்கா சாத் சப்கா விகாஸ் தான் அவரோடது. அனைவரோடும் இணைந்து அனைவருக்கான வளர்ச்சி, சப்கா பிரயாஸ். ஆமாம், அனைவரோடும் இணைந்து, அனைவரும்னா என்னது, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரோடும் இணைந்து அனைவருமே இந்தியாவை முன்னே கொண்டு. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த உத்தியோகினி திட்டம்ன்றது இப்போ எனக்கு புதுசாக தெரியுது. இப்போது தமிழ்நாட்டில் ஏன் இது இப்போ நாளைக்கே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒரு பெண் வந்து அவங்க அக்கௌண்ட் வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க ஒரு நேஷனலைஸ் பேங்க்கில், அங்கே போய் கேட்கலாமா? கண்டிப்பாக கேட்கலாம். சப்போஸ் இப்போ அவங்க அந்த மாதிரி திட்டம் இங்கே இல்லை அப்படின்றாங்கன்னா அது எங்கே போய் அதை கொண்டு போகிறது? இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய உரிமைகளை கத்தி தான் பெறணுன்ற ஒரு கட்டாயம் வந்தால் நீங்கள் கத்தி தான் பெறணும், வேற வழியில். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன பதிவு நினைவிட்டு விரும்புகிறேன். இந்த உத்தியோகினி யோஜனா திட்டம் வந்து ஆவாஸ் யோஜனா மாதிரி, உஜ்வாலா மாதிரி, கரீப் கல்யாண் யோஜனா மாதிரி இதுவும் ஒரு திட்டம் கண்டிப்பாக எல்லா பேங்க்லையும் இருக்கிறது, மாற்று இல்லை. நேஷனலைஸ் பேங்க்கில் இருக்கும், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கும், கூட்டுறவு வங்கியில் இருக்கு, கிராமப்புற வங்கியில் எல்லா இதுலையுமே இருக்கணும். இது என்னன்னா நம்ம எங்கேயும் போய் எதையும் கேட்கறதில்ல, யாருமே அதை போய் அது அந்த சிந்தனைக்குள்ளேயே போறதில்ல. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வருதா, அதை வச்சு நம்ம எதனா முன்னேறி இல்லாமல் அப்படியே நகர்றாங்க தவிர, இப்போ மோடிஜி ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்கிறப்போ இங்கே இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்கும் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு மோடிஜி சொன்னாரே, 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு மோடிஜி சொன்னாரேன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் சொல்கிறவருக்கு மோடிஜி அவர்கள் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு தான் சொன்னார் தவிர 2 கோடி பேருக்கும் கவர்மெண்ட் வேலை தரேன்லாம் அவர் சொல்லலை. 2 கோடி பேரில் பல கோடி பேரை இன்றைக்கி வந்து மேக் இன் இந்தியா திட்டம் மூலம் ஸ்டார்ட் அப் மூலம் நம்ம வேலைவாய்ப்பு உருவாக்கியிருக்கோம். பல கோடி இந்திய இளைஞர்கள் வந்து இன்றைக்கு உலகத்திலே நம்பர் 1 ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இந்தியாவை டெவலப் பண்ணுறதுக்கான கான்செப்டில் வந்ததுனால தான் நம்ம 11ஆவது இடத்துல உலக பொருளாதாரத்திலிருந்து 5ஆவது இடத்துலேருந்து இப்போ 4ஆவது இடத்துக்கு வந்திருக்கும், கூடியவர்களில் 3ஆவது இடத்துக்கு வரப்போகிறோம். இல்லை, நான் அது ஏன் கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பெரும்பான்மை இது வங்கிகளில் நடக்கிறது தான். இந்த உத்தியோகினி திட்டம் வந்து இங்கே இல்லைம்மா அப்படின்னு ஒரு மேனேஜர் சொல்கிறாருன்னு வச்சுங்க, நம்ம ஒரு கற்பனை தான், நடக்கல. அப்படி நடந்துச்சுன்னா அவங்க யார்கிட்ட போய் அதை மேல்முறையீடு பண்ணிட்டு அந்த லோனுக்கு இருப்பாங்க? அதுக்கு தான் இது வந்து நல்ல கேள்வி கேட்டீங்க. இது வந்து இந்த திட்டத்தை உத்தியோகினி யோஜனா திட்டத்தை பொறுத்தவரையும் எந்த மேனேஜர் அப்படி சொல்லவே மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? இந்த திட்டத்தை வழங்குறதுனால மேனேஜருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ கேரண்டி வேணும், உங்களுக்கு வந்து கேரண்டி வேணும், மார்க்கேஜ் வேணும்னு ஒரு சரத்தை அங்கே ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க சரியாக லோன் கட்டலைன்னா அதனுடைய பிரச்சனை, அதற்குடைய கிரெடிட் யாருக்கு போகும்னா பேங்க் மேனேஜர்கிட்ட போகும். இப்போ நீங்கள் லோன் கொடுக்குறாங்க, அந்த லோனை வந்து அவங்க சரியாக கட்டலை, 100 பேர் லோன் கட்டி 50 பேர் லோன் கட்டலைன்னா அந்த மேனேஜர் தவறானவர்கள் லோன் கொடுக்குறான்ற ஒரு கட்டமைப்பு இருக்கும், அவரோட ப்ரொமோஷனுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். சரியான கன்சியூமர் அவர் தேர்ந்தெடுக்கலன்றது ரிசர்வ் பேங்க் அவருக்கு நோட்டீஸ் கொடுத்து அவர் ப்ரொமோஷனை கட் பண்ணலாம், அவருக்கு சமீஷன் கட் பண்ணுறதுனால தான் பேங்க் மேனேஜர் என்ன பண்ணுறான், உள்ளே போகிறவனே எங்ககிட்ட அந்த ஸ்கீம் இல்லைங்க, எங்களுக்கு அதை பற்றி தெரியாதுங்க, எல்லாம் சொல்லிடுறாங்க, ஆனால் எங்களால் அது பண்ண முடியலங்க. அப்படி எதுக்கு இந்த மாதிரி சொல்கிற பேங்க் மேனேஜர்ஸு உத்தியோகினி யோஜனா திட்டத்தை கம்பல்சரி கொடுப்பாங்க. ஏன்னா அதுக்கு மார்க்கேஜ் கிடையாது, கேரண்டர் கிடையாது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், எஸ்சி எஸ்டிக்கும் விதவைக்கும் 50% மானியமே குத்துறான், 1.5 லட்ச ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுறான். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு 30% மானியம் குத்துறான். அதுக்கப்புறம் வந்து வட்டி வந்து 6 வருஷத்துக்கு தான் இஎம்ஐ வந்து எஸ்சி எஸ்டிக்கும் விதவை பெண்களும் ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டுக்கும் வட்டியே கிடையாது. மற்றவங்களுக்கு மட்டும் 10% 15% தான் வட்டி. மேனேஜர் இதில் முக்கியமாக இதில் என்ன பார்க்குறாங்கன்னா சிபில் ஸ்கோர் இதில் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேங்கிங் ஹேபிட் இருக்கா, கரெக்டாக இவங்களுடைய மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா, எதனா ஒரு லோன் வாங்குறதோ எதனா டிஃபால்ட்டராக இருக்காங்களா. ஏன்னா
கேரண்டி கிடையாது, நல்லா கேட்டுங்க, கேரண்டி கிடையாது, மார்க்கேஜ் கிடையாது, 50% சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுத்துருது. நீ 3 லட்சம் வாங்கினா 1.5 லட்ச ரூபா அவனே கொடுத்துட்றான். வட்டி மற்றவங்களுக்கு வட்டி கிடையாது, மற்றவங்களுக்கு வந்து 10லேருந்து 15% தான் வட்டி. அப்போ இது எல்லாம் கிளியராக இருக்கப்ப பேங்க் மேனேஜர் முடிஞ்ச அளவு உங்களை அவாய்ட் பண்ண மாட்டாங்க. மற்ற ஸ்கீம் அவாய்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறேன், மற்ற பெரிய பெரிய ஸ்கீம் ஏன்னா அதில் அவங்க ப்ரொமோஷன்ஸ் கிராஜுவேட் இருக்கும். அவன் டிஃபால்ட் ஆகிட்டானா இவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும், இவனை தேடி போகணும். இதில் அது கிடையாது. இதில் வந்து இது வந்து லோனுன்னு எதுவுமே தெரியாமல், அதனால தான் அவங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு விதவைன்னு வரவங்களுக்கு 50% மானியம்னா இந்த கேட்டகரியில் இருக்க பீப்புள் யாருமே லோனுன்னு ஒன்று இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் 3 லட்சம் லோன் தராங்கன்ற அந்த விழிப்புணர்வு தான் நம்ம வழிகாட்டு நிகழ்ச்சி மூலம் ஏற்படுத்துகிறோம். உங்களுக்கு லோனுன்னு ஒன்று இருக்குது, உத்தியோகின்னு ஒரு திட்டம் இருக்குது, நீங்கள் போய் அப்ரோச் பண்ணி நீங்கள் வாங்கலாம். நான் மக்கள் சார்பாக தான் கேட்குறேன். இப்போ அவங்க சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், உத்தியோகின்னு ஒரு திட்டம் இப்போ தான் எங்களுக்கே தெரியுது, சரி நாளைக்கே நான் பேங்க்குக்கு போகிறேன், அந்த வங்கியில் வந்து அப்படி சொல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தான் இப்போ நீங்கள் அது போல் சொல்லிட்டீங்க. யாருமே அப்படி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்களுக்கு பாதிப்பு இல்லை. அதனால் அப்படியே இருந்தாலும் அந்த மேலிடத்துக்கு அந்த ஜோனல் ஆஃபீஸ் கூட போய் அந்த ஜிஎம்ஐ போய் பார்க்கலாம், ஏதோ பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக அது உண்டு. ஆமாம், என்னென்ன ஸ்கீம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அந்தந்த ஸ்கீமுக்கான ஃபண்டை அந்தந்த பேங்க்குக்கு மத்திய அரசு அலாட் பண்ணி தான் வச்சுருக்கு. இப்போ உத்யோனி யோஜனா திட்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபண்டு மத்திய அரசு ஃபண்டு சர்ப்ளஸாக இருக்கும். வருஷம் இவ்வளோ ஃபண்டு வந்துட்டு இருக்கும். அது உபயோகப்படுத்தலாம் திருப்பி போகும். அது எல்லா ஸ்கீமுக்குமே இருக்குது. இப்போ 543 ஸ்கீம் இருக்குது அப்படின்னா 543 ஸ்கீமுக்கும் பட்ஜெட்டில் போட்டால் அந்தந்த திட்டத்துக்கான ஃபண்டை சர்ப்ளஸாக உள்ளே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை எடுத்து விழிப்புணர்வாக உள்ளே போய் யார் கேட்டு பெறுறாங்க அப்படின்றது தான் இது ஒரு கேள்வி. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பேங்க்குக்கு போய் டேரெக்டாக லோனுன்னு கேட்குறப்ப உத்யோனியோட திட்டத்தை யோஜனா திட்டத்தில் எனக்கு வேணுங்க, அந்த திட்டத்தில் லோன் வேணும்னா சர்டிஃபிகேட் இருக்கா, அடுத்த கேள்வி அவங்க கேட்பான். சார் நீங்கள் ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களாம்மா? இல்லை சார் எனக்கு ஒரு பொம்மை தெரிய தெரியும், எனக்கு வந்து ஊறுகாய் பாட்டில் செய்ய தெரியும், எனக்கு வந்து மஷ்ரூம் தயாரிக்க தெரியும், அப்பளம் தயாரிக்க தெரியும், இதெல்லாம் தெரியுமா? ஆனால் இதை சந்தைப்படுத்த உனக்கு தெரியுமா? ட்ரெயின்டா இது எப்படி பேக் பண்ணணும், இது எப்படி வந்து பில் பண்ணணும், ஜிஎஸ்டி எப்படி அப்ரோச் பண்ணணும், ஜிஎஸ்டியோடைய கார்டு நம்பர் இருக்கா, வேற மாதிரி மற்ற பிரச்சனைகள் எதனா இருக்கா, அதெல்லாம் நீங்கள் போய் ட்ரெயின் பண்ணிட்டு வாங்கம்மா. அப்போ எங்கே ட்ரைனிங் எடுக்கணும் அதுதான் சொல்லிட்டேன். இடிபியில் போய் ட்ரைனிங் எடுத்துருவாங்க. இந்தந்த முகாமில் இந்தந்த டேட்டில் இங்கே எங்கே நடக்குன்றதை அவங்களே சொல்லிடுவாங்க, பேங்கே சொல்லிடுவாங்க. ஏன்னா பேங்க்குக்கு மெயின் வந்து உங்களுக்கு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, பேன் நம்பரு, மற்றதெல்லாம் எப்படி மெயினோ அதேமாரி இடிபி சர்டிஃபிகேட் அவங்களுக்கு மெயின். ஏன்னா உங்களுக்கு வந்து மெயின் நோ கேரண்டி நோ இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு லோன் தராங்க. அப்போ மினிமமாக பேங்க்னாச்சும் நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கணும்ல. பேங்க்குன்னு ஒன்று இருந்தால் அதில் நான் 10 லோனை வாங்கி டிஃபால்ட் ஆகிட்டேன், எனக்கு இன்னொரு லோன் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. சிபில் கரெக்டாக. அப்போ சிபிலை இதில் பார்க்குறாங்க. பேங்க் மேனேஜருக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக இந்த திட்டத்தை மூலம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும்னு அறிவுறுத்துகிறோம் மத்திய அரசு. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய உரிமைகளை கேட்டு பெறணும் தான் நம்ம நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லுவோம். இதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்க அருமையாக, இதெல்லாம் இருக்கா? உத்யோகினி யோஜனான்னு திட்டம் ஒன்று இருக்கா? அந்த மாதிரி 3 லட்சம் லோன் தராங்களான்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ திட்டங்கள் மத்திய அரசு திட்டங்கள் இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இங்கே மாநில அரசு நம்மளுடைய திட்டங்களுடைய பயனாளிகளையும் வெளியே காட்டுறதில்ல. நம்ம திட்டங்களே அவர்கள் திட்டம் மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி அவங்க கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. மூணாவது நம்ம திட்டங்கள் மோடிஜி அவர்கள் கொடுக்குறாங்கன்னு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்க தடையாக இருக்கிறாங்க. தடையை மீறி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குறோம். இல்லை, இப்போ இந்த திட்டம் வந்து நம்ம வந்து நிறைய பேங்க்குக்கு போகிறேன், நான் வந்து இந்த ஜன்தன் இருக்குது, முத்ராலாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க பேங்க்ஸில். ஆனால் இந்த உத்தியோகினி திட்டம் பெரும்பாலும் நான் வங்கிகளில் பார்க்க முடியல. அதுக்கு நம்ம மத்திய அரசுகிட்ட யார்கிட்ட அதை மக்கள் அதை இது என்ன பிரச்சனைனா, இந்த முத்ரா லோன் வாங்குறாங்க ஓரளவு எஜுகேட்டட் பீப்புள் வந்துடுறாங்க. ஏன்னா 20 லட்சம் லோன் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கல்வி அறிவு பெற்றவர்களாக இருப்பாங்க, ஏற்கனவே சந்தைப்படுத்துதல வல்லுநராக இருப்பாங்க, ஏற்கனவே தொழில் செஞ்சவங்க, அந்த தொழிலை டெவலப் பண்ணுறதுக்காக ஏற்கனவே பேங்கிங் ஹேபிட்ஸோ மார்க்கெட்டிங் செஷன்ஸோ ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்கோ இதிலெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறவங்க இது உள்ள வரதுனால அவங்களுக்கு முத்ரா லோன் வந்து 10லேருந்து 20 லட்சம் ஈஸியாக தட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம சொல்கிறது வந்து 2 லட்சம் தான் வருமானம். 2 லட்சம் வருமானது நீங்கள் சொன்னீங்க 15,000 ரூபா. அப்போ அவங்க எவ்வளோ கீழ்மட்டத்தில் இருக்காங்க பாருங்க. அந்த கீழ்மட்டத்தில் இருக்கவங்களை மேம்படுத்துறதுக்காக தான் அந்த ஸ்கீம். அப்போ வந்து இது நாள் வரையும் இது முன்னாடி நான் கூட சொன்ன பாருங்க, ஆவாஸ் யோஜனா திட்டம் சொன்ன மாதிரி இது இன்சூரன்ஸ் திட்டம் ஒன்று கொடுத்தார்ல, உங்களுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் எல்லாருமே வந்து இன்சூரன்ஸ் வாங்கி இன்சூரன்ஸில் பயனடையணும்னு சொல்லி மோடிஜி அவர் நினைக்கிறாங்க. ஆயுஷ்மான் பாரத்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு மேல் மட்டத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு உயர்தர சிகிச்சை ஒரு ஹாஸ்பிட்டலில் எப்படி கிடைக்குதோ அதே கீழே இருக்கவனுக்கு அதே ஹாஸ்பிட்டலில் கிடைக்கணும். அதே வசதிகளோட ஆயுஷ்மான் பாரத் கொடுக்குற மாதிரி தான் ஒரு மேலே இருக்கவங்களுக்கு. இப்போ நீங்கள் முத்ரா லோன் மூலம் நல்ல படித்தவர்கள் வாங்குற லோனை படிப்பறிவு கம்மியாக இருந்தாலும் அவர்களும் தன் சுய கால் இது எல்லாமே சுற்றி எங்கே வந்து நிற்குன்னா ஆத்ம நிர்பாரெலாம் வந்து நிற்கும்.
மோடிஜி அவர்களுடைய திட்டங்கள் எல்லாமே சுயசார்பு இந்தியா. உதாரணம் சொன்னால் நீங்கள் சைனாவில் போனீங்கன்னா ஒரு வீட்டில் போனீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளும் சும்மா இருக்கவே மாட்டாங்க. ஒருத்தன் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணிகிட்டு இருப்பான், பேட்டரி வண்டிக்கு, ஒருத்தன் வந்து பொம்மை பண்ணிகிட்டு இருப்பான், ஒருத்தன் களிமண்ணில் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பான், வயதானவங்களுக்கு அவங்களுக்கான எதனா தனக்கான உற்பத்தி பொருளை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சைனாவில் தனக்கான தெரிஞ்ச விஷயங்களை உற்பத்தி பண்ணிகிட்டே இருப்பாங்க. வீட்டில் யாருமே சும்மா, ஜாப்பனீஸ் அப்படி தான். வீட்டில் நம்ம இன்றைக்கி ரிட்டையர் ஆகிட்டோம், 60 வயசு ரிட்டையர் ஆகிட்டோம், நம்ம வந்து பேப்பரை படிச்சுக்கிட்டு தூங்குவோம், அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு சாகிற வரையும் தன்னால் என்ன முடியுமோ அதற்கான ஒரு மேனுஃபேக்சரிங் பொருளை உற்பத்தி பண்ணிகிட்டே விவசாயம் பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை தான் மோடிஜி அவர்கள் இங்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் தனக்கு திறந்த திறமையை, தனக்கான இதுக்கு பங்களிப்பை நாட்டு மக்களுக்கு கொடுத்துட்டே இருந்தால் அவங்க வீடு வளரும், நாடு வளரும். இதன் மூலம் வந்து நம்ம வெளிநாடுகளை சார்ந்து இல்லாமல் ஒட்டுமொத்தமாக நமக்கான தேவைகளை நம்மளே தயாரித்து, ஒவ்வொரு மன் கி பாத் நிகழ்ச்சியிலும் மோடிஜி அவர்கள் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து இந்தியன் பொருளை பயன்படுத்துங்க அப்படின்னா ஒரு இந்தியனையும் வாழ வைங்க. இது வந்து புதுசாக இல்லை, ஏற்கனவே காந்திஜி அவர்கள் சொன்னது தான். மேடை அலங்காரத்தை பயன்படுத்தி மேலை நாட்டு நாகரிகத்தை பயன்படுறோன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மேலை நாட்டு துணிகளை நாங்கள் உடுத்துவோன்னு ஒரு காலத்தில் நாகரிகத்தின் உச்சமாக இருக்கிறப்ப காந்திஜி அவர்கள் தான் வந்து கதராடையை உள்ளே கொண்டு வந்தார். நீங்கள் வந்து ஒரு கதராடையை வாங்கினீங்கன்னா ஒரு கதராடை செய்கிற ஒரு நெசவாளர் வீட்டில் அடுப்பெரியும் அப்படின்னு சொல்லி அவரே தறி நெஞ்சு கதராடை போட ஆரம்பித்தவொன்னு தான் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் எல்லாமே கதராடையை நோக்கி நகர்ந்தாங்க. இது என்னென்னா, அன்றைக்கே சுயசார்பு உள்ள கொண்டு வந்தாச்சு. நம்ம வந்து மேலை நாட்டு மோகத்திலேருந்து வெளியில் வாங்க, இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இப்போ மோடிஜி அணிகிற கிட்டத்தட்ட 99.9 சம்மந்தமான வந்து உடைகள் எல்லாமே ஒவ்வொரு மாநிலத்திலையும் அங்கங்கே நெசவாளர்கள் நெய்யப்பட்டு மிகப்பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன ஒரு பூவில் நெஞ்ச மாதிரிலாம் கூட எல்லாம் இப்போ மோடிஜி அவர்கள் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டதாக சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நமக்கான உடையை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களே எக்ஸ்பர்ட்டாக தயாரிக்கிறாங்க. மோடிஜி அவர்கள் வெளியில் போய் வெளிநாட்டு தலைவர்கள் யாருன்னா சந்தித்தா கூட கம்பளி ஆடைகள், காஷ்மீரில் பண்ணியில் கம்பளி ஆடைகளை கொடுக்குறாரு, தஞ்சாவூரில் பண்ணப்பட்ட பொம்மைகளை கொடுக்குறாரு, ஜெய்ப்பூரில் பண்ணப்பட்ட சில கற்களை, அது மாதிரி நம்ம நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் கல்ச்சரையும் பிரதிபலிக்கும் விதமாக அதற்கான நினைவுப் பொருட்களை உருவாக்கி அதை வந்து வெளிநாட்டில் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி தான். அப்போ இந்த திட்டம், உத்யோகினி யோஜனா திட்டம் வந்து இதனால் வரையும் தொழிலை பற்றிய திங்க் பண்ணாதவங்களுக்கு தொழில் முனைவராக்குறோம். இதனால் வரையும் லோனுன்னு இன்னும் வாங்கவே ஆதவங்களுக்கு லோன் ஆக்குறோம். இதனால் வரையும் டிஜிட்டல் வேர்ல்டை பற்றி எதுவுமே தெரியாதவங்க டிஜிட்டல் வேர்ல்டாக்கி அவர்களை உயர்த்தி நாமும் உயர்கிறோம். சப்கா சாத் சப்கா விகாஸ். அவர்கள் சர்ச்சார்பு பொருளாதாரத்தின் மூலம் ஒரு பொருள், இப்போ ஒரு 10 வீடு இருக்குன்னா இதனால் வரையும் இந்த 10 வீட்டில் எந்த விஷயத்துக்கும் நாட்டுக்காக செய்யலைன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 10 வீட்டில் எல்லாருக்கும் 3 லட்ச ரூபா லோன் வாங்கிட்டாங்கன்னா அவர்கள் வந்து அந்த வீட்டை உயர்த்துற மாதிரி அந்நிய செலவாணி மூலம் நாட்டையும் உயர்த்துறாங்க. ஸோ அப்போ இந்த பேஸ் தான் மெயின். அப்போ எல்லாரையும் கொண்டு வாங்க, எல்லாரும் தற்சார்பு பொருளாதாரம் உங்களுக்கான பணிகளை செய்யுங்க, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை செஞ்சு அது மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதை சந்தைப்படுத்தி வருமானமாக்கி ஜிடிபி ஏற்றணும். அதான் கான்செப்ட். ரொம்ப ரொம்ப அருமை. அதாவது இந்த உத்தியோகினின்ற நம்ம எத்தனையோ திட்டத்தை குறித்து பேசுவோம், இது ரொம்ப வித்தியாசமான திட்டமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இந்த முத்ரா பற்றி தான் நிறைய பேசியிருக்காங்க. ஆனால் முத்ராவுக்கு சமமாகவும் அதே நேரத்தில் ஒரு ட்ரைனிங் கொடுத்து, இப்போ அதுக்கெல்லாம் ஏற்கனவே ட்ரெயின்டு பீப்புள் தான் வருவான், இல்லைன்னா ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் இதில் ஒரு பயிற்சியும் கொடுத்து அந்த பயிற்சி அந்த 88 தொழில் அவங்களுக்கு பிடித்த ஏதோ ஒன்றை தேர்வு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுத்து, சாய்ஸ் 88 சாய்ஸ் இருக்கு, அது ஏதோ ஒன்று இருக்கும். அந்த சாய்ஸ்ல அவங்களுக்கு பிடித்த தொழிலை அதை செய்ய வச்சு அதுக்கு லோனும் கொடுத்து அதுக்கு ஒரு மானியமும் கொடுத்து, அது குறிப்பாக SC ST மற்றும் பெண்கள், இவங்க விதவை பெண்கள், அவர்களுக்கும் அந்த உடல் ஊனமுற்றன்னு சொல்ற மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கும் வந்து ஒரு 50% மானியமும் கொடுத்து, மற்றவர்களுக்கு 30% மானியம் கொடுத்து ஒரு தொழிலை தொடங்க வச்சு சுயசார்பு, அதாவது தன்னுடைய சுய காலில் நிற்கும் பொழுது குடும்பத்தை மட்டுமல்ல, தன்னுடைய தன்னம்பிக்கை மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் மேலோங்கி செல்வதற்கு தானும் ஒரு பங்கு வகிக்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க. அது கொண்டு வந்து அந்த உத்தியோகினி திட்டம், குறிப்பா தமிழ்நாட்டு பெண்கள், இந்த 25லேருந்து 55 வயதுடைய இந்த பெண்களும், விதவை தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகள், இவங்கெல்லாம் அதை பார்த்துட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியை. அவங்க கண்டிப்பாக வந்து நாளைக்கே பல வங்கி கிளைகளுக்கு போய் மேனேஜர்கிட்ட கேட்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா மேனேஜர்கிட்ட கேளுங்க, இதுதான் ரொம்ப இந்த நிகழ்ச்சி அவர் சொல்ல வருது என்னன்னா, கொடுப்பாங்களான்னு சந்தேகத்தோடு வீட்டில் உட்காராதீங்க, போய் கேளுங்க. கேட்கலாம் தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போய் நகர முடியும். அதுவும் குறிப்பாக 3 லட்சம் ரூபாய் இன்றைக்கி யாரும் அப்படி கொடுத்துட மாட்டாங்க. அதுவும் ட்ரைனிங் கொடுத்தும் போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அப்போ அந்த நம்பிக்கையோடு நீங்கள் அங்கே போங்க. அப்படி கொடுக்கமா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இதனால் இது அரசாங்கத்தினுடைய லோனு. அதனால் இதை நீங்கள் இந்த லோனை வாங்கி மீண்டும் மீண்டும் உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி பண்ணணும், உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வளர்த்துக்கணும். குறிப்பாக பெண்கள் வந்து சுயமாக நிற்கணும். இன்றைக்கு ஆண்களை நம்பியே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த
அரசனுடைய நோக்கம். அதை நீங்கள் பயன்படுத்திக்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து பேங்க் மேனேஜர்ஸ்க்கு நிறைய வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப நன்றி. ரொம்ப உங்களுக்கு நன்றி சார். மக்கள் சார்பாக சொல்லிக்கிறேன்.